சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக ரொம்ப வலுவான கட்சி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாரு திரு திண்டுக்கல் சீனிவாசன். இந்த தடவை திமுக ஒரு சவால் கொடுக்குமா? இல்லை, நம்ம திண்டுக்கல் அப்படின்னாலே அதிமுக வரலாறுலேயே அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. முதல் இரட்டை இலை வெற்றி பெற்ற ஒரு தொகுதினா திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே ஒரு வலுவான ஒரு இடம் இருக்கிறது. அப்புறமேலு பார்த்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 96க்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக இப்போதான் திண்டுக்கல்ல நேரடியாக அதிமுக எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். திண்டுக்கல் சீனிவாசன், ஐபிஎஸ் செந்தில்குமார் ரெண்டு பேருமே முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். முக்கியமாக சொன்னது இந்த ஜாதிய வாக்குகள் ரெண்டு பேருமே பிரிச்சுப்பாங்க. அது எந்த அளவுக்கு செந்தில்குமாருக்கு சாதகமாக இருக்கும், இல்லை திரு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு சாதகமாக? இல்லை, இப்போ இதுக்கு முன்னால் திமுகவில் இருந்தோ அல்லது திமுக கூட்டணியில் இருந்தோ முக்குளத்தூருங்கிறது நின்னதே இல்லை. நான் கடைசியாக 96 சொன்ன மணிமாறன் கூட ஒரு முக்குளத்தூர் கிடையாது, முதல் முறையாக நிற்கிறார். அதை தாண்டி முக்குளத்தூரை தாண்டி பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு, தலித்துகளும் இருக்காங்க, தலித் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இப்போ அந்த இது எல்லாமே திமுக சாதகம். ஏன்னா நீங்க 4 முஸ்லீம் அமைப்புகள் திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திண்டுக்கல் தொகுதியில் திமுக முன்னிலை பெறுமா? அண்ணா திமுகவின் வலுவான இடமான திண்டுக்கல் தொகுதி எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? இதை பற்றி பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இங்க வந்திருக்காரு. வணக்கம். திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக ரொம்ப வலுவான கட்சி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாரு திரு திண்டுக்கல் சீனிவாசன். இந்த தடவை திமுக ஒரு சவால் கொடுக்குமா? இல்லை, நம்ம திண்டுக்கல் அப்படின்னாலே அதிமுக வரலாறுலேயே அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. முதல் இரட்டை இலை வெற்றி பெற்ற சின்னம் அப்படிங்கிற வெற்றி பெற்ற ஒரு தொகுதினா திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே ஒரு வலுவான ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 90களுக்கு பிறகு அது கொஞ்சம் மாறி பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் NV சித்தன் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறை திமுகவுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1996 தான் கடைசியாக திமுக நின்று வெற்றி பெற்றது. மணிமாறன் சொல்லி ஒரு எம்எல்ஏ, திண்டுக்கல்லுடைய நகர செயலாளராக இருந்தவர். நான் சின்ன பையனாக இருக்கப்ப அவருடைய ஜீப்பில் பிரபாரன் போவார் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவர் தான் 1996 அப்போ ஜெயலலிதா ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது நமக்கு தெரியும். அப்போ அவர் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு அவர் மதிமுக சரத்குமார் கட்சியெல்லாம் போய் இறந்துட்டார். அதுக்கு பிறகு திமுகவுடைய கூட்டணியில் 2 முறை இவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலபாரதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு முறை ADMK அலையன்ஸில் பாலபாரதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்புறமேலு பார்த்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 96க்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக இப்போ தான் திண்டுக்கல்ல நேரடியாக அதிமுக எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்னென்னா திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதனுடைய சாதிய ரீதி முக்குளத்தோர் வாக்குகள்ங்கிறது ஒரு கணிசம். வெள்ளாளர்களுடைய வாக்குகள், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த வாக்குகள் தான் அதிகம் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்திருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப திண்டுக்கல் சீனிவாசன், ஐபிஎஸ் செந்தில்குமார் ரெண்டு பேருமே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். 2 பேருக்குமே சமபலம் இருக்குது. திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய பொருளாளர், தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கிறாரு. திமுகவை பொறுத்தவரைக்கும் இவர் மாவட்ட செயலாளர், ஐபிஎஸ் செந்தில்குமார் மாவட்ட செயலாளர், பெரியசாமியுடைய மகன். அப்படிங்கிறப்ப 2மே சமபலம் தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் அங்கே பஷீர் அகமதுன்னு ஒரு கேண்டிடேட் நின்னார். அவர் ஒரு நல்ல கேண்டிடேட். அவர் நகராட்சி சேர்மனாக இருந்து நிறைய பணிகள் செஞ்சார். மக்கள் மேலே நல்ல அபிமானம். அந்த தேர்தலில் என்னென்னா அவர் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். கண்டிப்பாக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, என் மேலே நல்ல மரியாதை இருக்குது, அவ்வளோ ஒர்க் பண்ணார் அவர். அதனால ஆனால் அந்த தேர்தலில் பணத்தின் மூலமாக தான் சீனிவாசன் ஜெயிச்சாங்க. திண்டுக்கல் இருக்க எல்லாருக்குமே தெரியும். கடந்த முறை CPM, இந்த முறையும் ஒருவேளை CPMக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். இந்த தேர்தலை பொறுத்தவரை திண்டுக்கல் சீனிவாசன் அவ்வளோ எளிதில் வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி தான் திமுகவில் இருக்கும். என்ன காரணம்? செந்தில்குமார் தொகுதி மாறி வந்திருக்கிறாரு. அது ஒரு சார் நல்லா ஃபைட்டு கொடுப்பாரா? நீங்கள் சொன்ன அம்சங்கள்லாம் திருப்திப்படுத்துவாரா? இல்லை நீங்கள் முக்கியமாக சொன்னது இந்த ஜாதிய வாக்குகள் ரெண்டு பேருமே பிரிச்சுப்பாங்க. அது எந்த அளவுக்கு செந்தில்குமாருக்கு சாதகமாக இருக்கும், இல்லை திரு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை, இப்போ இதுக்கு முன்னால் திமுகவில் இருந்தோ அல்லது திமுக கூட்டணியில் இருந்தோ
முக்குளத்தோருங்கிறது நின்னதே இல்லை. நான் கடைசியாக 96 சொன்ன மணிமாறன் கூட ஒரு முக்குளத்தோர் கிடையாது. அதுக்கப்புறமே வந்து சிபிஎம் கேண்டிடேட்ஸு பாலபாரதி வந்து அவங்க ரொம்ப சிறுபான்மை சாதி. அவங்க வந்து பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதி பார்த்து எங்கேயுமே நிறுத்துறதில்ல. முழுக்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய பலம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரியும் பஷீர் அகமது அவருமே ஒரு இஸ்லாமியர். அதனால் முக்குளத்தோர் அப்படிங்கிறது இது வரைக்கும் நின்னதே இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக நிற்கிறார். அதை தாண்டி முக்குளத்தோரை தாண்டி பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு, தலித்துகளும் இருக்காங்க, தலித் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இப்போ அந்த இது எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 4 முஸ்லீம் அமைப்புகள் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. பொதுவாக நீங்கள் வந்து நான் எம்ஜிஆர் கலைஞர் காலத்துலேருந்தே பார்க்குறேன், இங்கே ஒரு முஸ்லீமுக்கு இருந்தால் அங்கே ஒரு யூனியன் லீக் இருப்பாங்க, இங்கே ஒரு அப்துல் சமத் இருப்பார், அங்கே ஒரு அப்துல் லத்தீப் இருப்பார், இல்லை தமிழ் மாநில முஸ்லீம் லீக் ஏதோ பேரை வச்சு ஏதோ ஒரு லீக் இருக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தேர்தலில் மட்டும்தான் பார்த்தோம்னா 4 இஸ்லாமிய அமைப்புகளுமே திமுக பக்கம் இருக்கிறத பார்க்குறோம். அதிமுக பக்கம் எந்த ஒன்றுமே இல்லை. அவங்களோட கேண்டிடேட்டுமே ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான். பாளையங்கோட்டையில் மட்டும்தான் ஏடிஎம்கே நிப்பாட்டி இருக்குது. கூட்டணி கட்சிகளையுமே யாருமே கேண்டிடேட் கிடையாது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 10 முஸ்லீம் கேண்டிடேட் இருக்காங்க. திமுகலையும் 4 இருக்காங்க. அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் அன்சாரியோட கட்சி எல்லாமே சேர்த்தோம்னா ஒரு 10 வேட்பாளர்கள் இருக்காங்கிறப்ப ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியுடைய வாக்குகளை திமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தலித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தலித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு திண்டுக்கல் வந்து செல்வாக்கை பெற்று இருக்கிறது. அந்த வாக்குகளுமே கணிசமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. முக்கியமாக சசிகலாவுடைய சசிகலாவுடைய தாக்கங்கிறது அங்கே இருக்கும். அங்கே வந்து இப்போ பெரியகுளம் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சில பேர் இருக்காங்க. சசிகலா நிற்கிறாங்க. சசிகலாவுடைய கேண்டிடேட்டாக ராமுத்தேவர் அப்படின்னு நிற்கிறார் ஒருத்தர். அவருமே ஏடிஎம்கேல கொஞ்சம் வலுவாக இருந்தவர், சாதிய ரீதியாக வலுவாக இருந்தவர். இப்போ அவருமே வந்து திண்டுக்கல் சீனிவாசனுடைய ஓட்டுகளை கணிசமாக. அவர் திமுக ஓட்டை பிரிக்க மாட்டாரா? திமுகவுடைய இல்லை, அவர் வந்து அடிப்படையிலேயே ஒரு ஏடிஎம்கேல தான் இருந்தார். அவர் ஏடிஎம்கேல இருந்தார். அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கேட வாக்குகள் தான் அவர் கடந்த காலங்கள் அவர் வாங்கியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சசிகலாவுடைய ஆதரவுங்கிறது திண்டுக்கல் சீனிவாசனுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 2 பேருக்கும் போகின்ற வாக்குகளை அவர் பெறுவாரா இல்லையா? சசிகலாவுடைய வேட்பாளர் 2 பேருக்கு, திமுக அதிமுக 2 பேருக்கு போகின்ற வாக்குகளையும் தன் பக்கம் கவரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, இப்போ நீங்கள் அது விஜயை சொன்னீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து ஒரு பொதுவானவராக, அவர் வந்து முழுக்க திமுக எதிர்ப்பு பேசினா கூட ஒரு பொதுவானவர் அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது இருக்குது. இவர் ராமத்தேவர் கடந்த காலங்களில் பெற்றது முழுக்கவே ஏடிஎம்கேயோட ஓட்டு தான். இப்போ டிடிவி தினகரன் திமுக ஓட்டை வாங்குவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கடந்த தேர்தலில் அவர் அதிமுக வாக்குகளை தான் அதிகம் பிரிச்சிருக்கார். அது மாதிரி தான் ராமத்தேவர் வந்து அதிமுக வாக்களை பிரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திமுக இப்போ நீங்கள் வந்து இப்போ ராமத்தேவருக்கு வந்து தேவர் வாக்களை தாண்டி பெருசாக அவருக்கு உலா போகிறதில்ல. இஸ்லாமியர்களோ தலித்துகளோ அல்லது வெள்ளாளர்களோ அந்த வாக்குகள் அதிகமாக ராமத்தேவருக்கு போகிறதில்ல. ராமத்தேவருடைய வாக்குங்கிறது தேவருடைய முக்குளத்தோர் வாக்கள் தான் அதிகமாக போகும். அது இவங்களுக்கு போகும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து வன்னியர்கள் ஓரளவுக்கு திண்டுக்கலை சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்கள் இருக்காங்க. அதுவும் கிறிஸ்டின்ஸ் வன்னியர் தான் அதிகம் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட அது இந்து வன்னியர்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவ வன்னியர்கிட்ட பெரிய அளவு தாக்கம் இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அவங்க பாமக நின்று தோல்வியை தழுவியிருக்காங்க. பால்பாஸ்கர்னு சொல்லி பீஸ் ட்ரஸ்டினுடைய நிறுவனர், அவர் நின்று தோல்வியை தழுவியிருக்காரு. அதே திண்டுக்கல் மட்டும் இல்லை, நீங்கள் ஆத்தூர்லேயே திலகபாமெல்லாம் நின்னாங்க அந்த பாட்டாளி மக்கள் கேண்டிடேட்டா. அது வந்து ரொம்ப கம்மி தான். அதுவுமே வன்னியர்களுமே கிறிஸ்தவ வன்னியர்கள் தான் அதிகம். அதனால பாமகவும் அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது. பிஜேபி வந்து ஒரு பீரியடில் வந்து பிஜேபி பீக்கில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மதவாரத்தை வந்து முதல்ல உருவாக்குனதுல திண்டுக்கல்ங்கிறது ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. காகிதமில்லத் பேரை வந்து கலைஞர் மாவட்டத்துக்கு பெயர் வைத்தப்ப பிஜேபி வந்து அதுக்கு தூண்டி தான் வளர்ந்தது. அப்புறம் பழனி பாபா கொலை அப்படி இப்படின்னு தொடர்ச்சியாகவே மாணவர்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்த ஒரு இடமாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல பிஜேபிக்குன்னு ஒரு கணிசமான செல்வாக்கு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கணிசமானது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து நாயுடுகளுடைய வாக்குகளுமே இருக்குது. கடந்த காலங்களில் மதிமுகவுக்கு அது விழுந்திருக்கு. மதிமுக செல்வராகவன் நிப்பாட்டிருக்காங்க. அது தேமுதிக மூலமாகவும் மதிமுக மூலமாகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலாளர்களுடைய வாக்குகள் இருக்குது. அது சிபிஎம் கொஞ்சம் அங்கே வந்து ஒரு நல்ல பெல்ட் அவங்களுக்கு. புட்டு தொழிலாளர்கள், தோல் தொழிற்சாலைங்கிறது இப்போ பெரிய அளவில் இல்லை. ஆனாலும் தொழிற்சங்கங்களுடைய வாக்குகள்ங்கிறது சிபிஎம் எப்பவுமே வாங்கிட்டு இருப்பாங்க. தலித்துகளுடைய வாக்குகளுமே சிபிஎம்முக்கு உண்டு. வந்து சவரியர் பாளையம் மாதிரியான பகுதிகளில் தலித் கிறிஸ்துவுடைய வாக்குகள் அவங்க கடந்த காலங்களில் வாங்கியிருக்காங்க. இப்போ சிபிஎம் உடைய வாக்குகள் இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குது டிஎம்கேக்கு. இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்குகள், தலித்துகளுடைய வாக்குகள், இடதுசாரிகளுடைய வாக்குகள் அப்படிங்கிற கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒன்று கோர் ஏடிஎம்கே ஓட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா பிஜேபிக்கு இருக்கக்கூடிய கணிசமான ஓட்டு, அதுக்கப்புறம் கட்சியை தாண்டி கூட வளரக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். பாமகவுடைய ஓட்டு இருக்கும் கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன். பாமகவில் நீங்கள் வந்து வன்னியர்கள் நம்பியிருந்தா கூட அங்கே கிறிஸ்தவ வன்னியர்கள் தான் அதிகம். இந்து வன்னியரோட கிறிஸ்தவ வன்னியர்கள் அதிகங்கிறப்ப கிறிஸ்தவ வன்னியருடைய வாக்குகள்ங்கிறது பெருமளவுக்கு பாமகவுக்கு போகிறது இல்லைன்னா அவங்க வந்து அது வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாமகவோட வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் தான் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும்.
கிறிஸ்தவனியோட எண்ணிக்கை தான் அங்கே அதிகம். ஆனால் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாரு திண்டுக்கல் சீனிவாசன். ஒரு ஆமா. இந்த தடவை நிச்சயமா முதலமைச்சர் ஆகிட முடியும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி எல்லா பிரச்சாரத்திலையும் சொல்றாரு, அடுத்து அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு. ஆகையில அந்த ஆட்சிக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர திண்டுக்கல் சீனிவாசனுக்கு போட்டு பார்க்கலாம் இந்த தடவையும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு ரொம்ப கடுமையாக உழைப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் கண்டிப்பாக கடுமையாக அவர் உழைப்பார். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லலை, 96க்கு பிறகு அங்கே வந்து ஒரு நேரடியான வலிமையான போட்டிங்கிறது ஏடிஎம்கே இல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் திமுககாரங்க மனநிலையே வந்து இது ஒரு பெரிய ஏடிஎம்கே கோட்டைங்கிற ஒரு மனநிலை வந்துடுது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது. திண்டுக்கல் மட்டும் உங்களுக்கு சவுத் ஜோன்லேயே மாறி இருக்கிறத பார்க்குறோம். மதுரையுமே வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமசீனிவாசன் 2வது இடத்துக்கு வந்து 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளப்பட்டதெல்லாம் பார்க்குறோம். அந்த நிலவரங்கிறது ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவருடைய வாய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பயங்கர லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு வந்து தன்னுடைய இமேஜை வந்து ஒரு கெடுத்துக்குவார். சமீபத்தில் கூட அப்படி தான் பேசினார். திண்டுக்கல்ல வந்து திமுக எனக்கு சேலை கொடுத்துட்டாங்க, அப்போ பாவாடை யார் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் பேசினதாக இருக்கட்டும். பீஸ் கோயில் வந்தப்போ அவர் எந்திரிச்சு கை கூட கொடுக்கல. கடந்த முறை வனத்துறை அமைச்சராக இருந்தப்போலாம் அவர் ஒரு முறை அந்த வனவிலங்கு வாரம் கொண்டாடினப்போ வந்து எல்லா வாரமும் புரட்டாசி மாதமாகவே இருந்துட்டான், வனவிலங்குகள்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னாரு. சிங்கம் புலியெல்லாம் நான் புரட்டாசி மாதம் இல்லாமல் மற்றெல்லாம் போய் கறிக்கடையில் போய் எனக்கு 1 கிலோ சிங்கக்கறி கொடுங்க நான் கேட்க போகிறாங்க. புரட்டாசி மாதத்துக்கு அது சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி ஒரு பழங்குடியின சிறுவனை வந்து செருப்பு போட வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொதுவாகவே இந்த பழைய ஆட்களுக்கு அது திமுக அதிமுக பழைய ஆட்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா இந்த மாறிய காலகட்டத்தை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ நம்ம பேசுகிற எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. நம்ம எல்லார் முன்னாலேயுமே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அது சோசியல் மீடியாவில் ஆகும். நம்ம சாதாரண நினச்சி பேசக்கூடிய ஒரு விஷயம் கூட வந்து ஒரு பெருசாகும் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இல்லை. அதில் அப்படி அந்த தலைமுறையை சேர்ந்தவராக திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறனால அந்த பேச்சுமே வந்து அவருக்கு பயங்கர வில்லத்தனமாகும். நீங்கள் வேணால் பாருங்கள், திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிற அந்த பேச்சுகள் மட்டுமே எடுத்து திமுககாரங்க சோசியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணாங்கனாலே அது சீனிவாசனுக்கு ஒரு அந்த மாதிரி பேசி ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், பேசியே ஜெயிச்சிருக்காரு. அதுதான் சொல்லுவார். அந்த தலைமுறை மாறுதல் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அதை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இப்போ தீப்பொறி ஆரம்பம் கூட்டத்துக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் வரும். திண்டுக்கல்ல கலைஞருக்கு பிறகு தீப்பொறி ஆரம்பத்துக்கு அவ்வளோ கூட்டம் வரும். கடைகள்லாம் அடைச்சிட்டுலாம் வந்து உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி தீப்பொறி ஆரம்பம் மாதிரி பேச முடியாது. தீப்பொறி ஆரம்பம் பேசுனதில்ல ஒரு 10ல் 1 பங்கு இன்றைக்கி ஒருத்தர் பேசினாலுமே கூடாது, எந்த கட்சியில் பேசினாலுமே அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் சர்ச்சையாகிறத பார்க்குறோம். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்தளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் உருவாகிருக்குது, ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி பற்றிய கருத்தாக்கம்னா வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு உலகத்தில் தான் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஆப்பு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வரும். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காரு. சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுறாதீங்கன்னு அவர் கேட்குறாரு, சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் அவர் பேசின பல விஷயங்களில் இதெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு கூட சொல்கிறாரு. ஆனால் அதுவுமே வீடியோவாக தானே வருது. அவர் போட்டாதீங்கன்னு சொல்கிற விஷயம் போட தானே செய்கிறாங்க. மோடி கூட இருக்கிறன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு வேற ஒரு கல்லூரிக்கு போய் பேசுனது கூட வெளியே வந்துச்சு. அது கூட எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் முக்கியமாக தன்னுடைய கட்சியுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கே போய் சிறப்பாக பிரச்சாரம் பண்ணுறாரு. இவங்களாம் ஜெயிச்சே ஆகணுங்கிற நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த தொகுதிகளை அதிகளவு கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அதிமுக கணிசமான தொகுதிகள் ஜெயிச்சதுன்னா அதில் திண்டுக்கல் போன்ற தொகுதிகளும் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அதுதான் இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கடந்த 2 தேர்தல்களில் அவ்வளோ எளிதாக வெற்றி பெற்றது போல் இந்த முறை வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியம் குறைவு தான். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொன்னது மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜக தமாக ஜெயிக்கதோ இல்லையோ நம்மளை சார்ந்தவர்கள் குறிப்பாக வந்து அவரை சுற்றிருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறணுங்கிற ஒரு மனநிலை எடப்பாடிக்கு இருக்குது. அதுக்காக அவர் தீவிரமாக உழைக்கிறார். அதே நேரத்தில் திமுக என்ன நினைக்கிறா, திண்டுக்கல் சீனிவாசன் தொடர்ச்சி அங்கே ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, அப்போ திமுக அங்கே வீக்காக இருக்குதுங்கிற கருத்து தொடர்ச்சியாகவே வருது. அப்படிங்கிறப்ப அதனால தான் அங்கே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காம அல்லது வேற ஏதாவது வீக்கான கேண்டிடேட் போடாமல் பழனியில் இருந்து ஐபி செந்தில்குமார் திண்டுக்கல்ல மாற்றி நீங்கள் அங்கே போய் வந்து ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் வெற்றி பெற வேண்டியதுங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் ஐபி தான் ஆத்தூர் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அப்போ வந்து என்னென்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் உங்கள் தொகுதியில் வந்து யாராவது ஒருத்தர் தோற்றால் கூட அது உங்களுடைய தோல்வியாகத்தான் வந்து கருதப்படும். உங்களுக்கு நாளைக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதுங்கிறதே இதை வச்சு தான் முடிவு பண்ணும். அப்படிங்கிறப்ப ஐபிக்கு சொந்த மகன் ஐபி செந்தில்குமார் அவர் அங்கே தோத்துட்டாருங்கிறது ஐபிக்கான ஒரு மிகப்பெரிய இமேஜுக்கான ஒரு பாதிப்பு. அது ஐபியும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார், திமுகவும் அவ்வளோ விடாது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி விட மாட்டார், திண்டுக்கல் சீனிவாசன் விட மாட்டாருங்கிறப்ப வந்து ஒரு கடுமையான போட்டி தான் இருக்கும்.
திமுக அணியில் திமுக வலுவாக இருக்குது, ரொம்ப முன்னாலே திட்டமிட்டு தன்னுடைய வேட்பாளர்களை கடைசியில் அறிவித்தாலும் கூட முதலே முடிவு பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் அந்த அளவுக்கு திமுக மாதிரி வேகமாக வேலை செய்யலை. கூட்டணி கட்சிகளும் நிறைய குழப்பம் இருக்குது. வேட்பாளர் தேர்வில் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேட்பாளர்களை மாற்றுவது இதெல்லாம் திமுக வெற்றியை பாதிக்காதா? இல்லை, பாதிக்கும். அது இப்போ சில தொகுதிகளில் பாதிக்கத்தான் செய்யும். நம்ம குறிப்பாக பிசிகே நிற்கக்கூடிய தொகுதிகள், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதிகள் இப்போ கூட மேலூரில் அறிவிச்சிருக்காங்க. மேலூரில் வந்து அது மற்றவங்கள பாதிக்கிறனால காங்கிரஸ் கட்சிக்காரங்களே காங்கிரஸனுடைய வெற்றி தோல்விகளை பாதிப்பாங்க அப்படிங்கிற பிரச்சனை. இப்போ ராகுல் காந்தி வர்றாரு, கேரளா வரைக்கும் வந்துட்டு வர்றாரு, இன்னும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுக வந்து அதை வந்து தொடர்ச்சியாக கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திமுகவில் வந்து சீட்டு கிடைக்காதவங்க அதிருப்தியில் இருந்திருக்காங்கிறப்ப குட் ஃப்ரைடே அன்னைக்கு இவர் சிஎம் வந்து நேரடியாகவே வந்து எல்லாத்துக்குமே ஜூம் மீட்டிங்கில் பேசி அதை கன்வின்ஸ் பண்ணுறார். நேரடியாக கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நிறைய பேர் அழுதுருக்காங்க ஜூம் மீட்டிங்கில் வந்து தலைவரை நேரடியாக கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னு. அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ஸ்டாலினுக்கு இருக்குது. அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து காங்கிரஸ்லையும் விசிகாலையும் மிஸ் ஆகுதுங்கிறது உண்மையிலேயே பெரிய இதான். நீங்கள் காங்கிரஸை நம்ம சொல்ல முடியாது, காங்கிரஸ் அங்கே யார் லீடர்னே நமக்கு தெரியாதுங்கிறப்ப அங்கே லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே தொல் திருமாவளவன் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஆனாலும் வந்து இன்னமும் வந்து காலம் பெருசாக கடந்து போகலாம். இன்னையோட வேட்புமனு தாக்கல் முடியுதுங்கிறப்ப இன்னமும் வந்து ஒரு 15 நாட்கள் இருக்குதுங்கிறப்ப இனிமேலாவது அவங்க தொடர்ச்சியாக, ஏன்னா வந்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த வெற்றிங்கிறது முழுமையான வெற்றி அப்படிங்கிற சாத்தியம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறத பார்க்கணும். ஒன்று வந்து அவங்களுடைய நலத்திட்டங்கள் அப்படிங்கிறத அவங்க பெரிய அளவில் நம்புகிறாங்க. பெண்களுடைய வாக்குகள் கடந்த முறை வரை நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறது. ரெண்டாவது ஏடிஎம்கே அலையன்ஸு அப்படிங்கிறது அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பலவீனங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுகவுக்கு ஃபேவராக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு இப்போ பெரிய சவால் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறப்ப இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா தான் ஒரு முழுமையான வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு சாத்தியமாகுங்கிறப்ப கண்டிப்பாக அதை விட்டுட்டு வரணும். இப்படி ரொம்ப லூஸாக இருந்தாங்க அப்படின்னா அது வந்து வெற்றியை பாதிக்கத்தான் செய்யும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் குறிமிக திரு சுகுணா திவாகர், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.